Hello friends, welcome to GVSM Cooking. இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு வச்சு புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் இல்லனா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். கோதுமை மாவை ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் இல்லை சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ஹையில் வச்சிடாதீங்க, அதை தீஞ்ச வாசனை வந்துடும். இப்போது நீங்கள் 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவோட அந்த வறுத்த ஸ்மெல் ஒன்று வரும், உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி வறுத்த மாதிரி மாவு மாறி இருக்கும் கலர் லைட்டாக. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லா ஸ்வீட்ஸ்லையுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டா அதோடய ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒரு சிட்டிகை கிட்ட. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம வெதன்னு இருக்க சுடு தண்ணியை கலந்துக்க போகிறோம். பச்சை தண்ணி வேணாம், நல்லா வெதன்னு இருக்கும்ல, அதை கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு தடவை மட்டும் தான் காமிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் காமிக்கல. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிட்டு இந்த பதத்துக்கு தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ புட்டு பதத்துக்கு இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கலந்துக்கணும். ரொம்ப தண்ணி கலந்துடக்கூடாது. ரொம்ப தண்ணி கலந்துட்டால் சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி பொலன்னு புட்டு மாதிரி இருக்கிற மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி தான் புட்டுக்கு ரொம்ப முக்கியம். நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா புட்டு பதத்துக்கு வராது, அதனால் பார்த்து கலந்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு சும்மா 1 இல்லை 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. நிறைய அரைக்க தேவையில்ல. இந்த மாதிரி விட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இப்போ இதை நம்ம இட்லி பானையில் வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்ச மாவு எல்லாத்தையும் இட்லி பானையில் சேர்த்துருங்க. இட்லி பானையில் வைக்கும் போது துணியை வந்து நினச்சி வைக்காதீங்க. இந்த மாதிரி ட்ரையாகவே இருக்கட்டும், அப்போ தான் புட்டு வந்து துணியில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி எல்லா புட்டு மாவையும் வச்சுட்டு அதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக தேங்காயை துருவி வைங்க. சாப்பிட்டுக்குள்ளே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயும் கோதுமாவும் சேர்ந்து வந்து அந்த டேஸ்ட்டே ரொம்ப மணமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லா தேங்காயும் எடுத்து மேலே வச்சுருங்க. இதை நீங்கள் 2 லேயராக வேணாலும் வைக்கலாம், அதுவும் கலந்து நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 3-5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், இது ரொம்ப வேக தேவையில்லை, புட்டு சீக்கிரம் வெந்துடும். இப்போ இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ நம்மளோட புட்டு வெந்துருச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தேங்காயும் புட்டு மாவும் வெந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கொட்டிட்டு இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கலந்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. இதில் கடைசியாக நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு கலந்து சாப்பிடக்குள்ள அந்த சூட்டோட நெய் கலந்து சாப்பிடக்குள்ள ரொம்ப மணமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா GVSM குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.